எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லை என்ன உங்களுக்கு கொஞ்ச நாள் 100 நாள் காசை ஏற்றாமே வச்சுருந்தாங்க. கேட்டாக்க மோடியிலேருந்து மேலே காசு கொடுக்கல அப்படின்னாங்க. சரி, அது உங்கள்கிட்ட பணம் இல்லை, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டாங்க கொடுத்த காசை. வேற கொடுத்தனால அவங்க கொடுக்காம இருந்தாங்க. சரி, இது மாதிரி எல்லா மாநிலங்களையும் இது மாதிரி திமுக மாநிலங்கள்லாம் இது மாதிரி பிரச்சனை இருக்குன்றக்காக தான் பிரைம் மினிஸ்டருக்கு நாளைக்கு பிஜேபி அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அண்ணாமலை நேரம் மேலே லெட்டர் ப்ரெஸ் மீட்டு கொடுத்தார் இல்லையா, அதுக்கப்புறம் மேலே போய் நாங்கள் எல்லோரும் பேசின பிறகு இன்னும் வந்து வேலைங்கெல்லாம் பின்தங்கி மாவட்டம் இந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு 100 நாளில் 125 மாற்றினாங்க. புரியுதுங்களா? அது தெரிஞ்சிருச்சா? 120 நாள் ஏறிட்டாங்க. தெரிஞ்சிருச்சு இல்லை? 190 ரூபா இருந்துச்சா முன்னாடி? 325 இந்த எம்பி எலெக்ஷன் அப்போ 325 ரூபா ஏற்றினாரா மோடி? அது தெரியுமா? பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போடும் பாருங்க, நம்ம யாரும் ஜெயிக்கல. எங்களுக்கும் நீங்கள் யாரும் ஓட்டு போடல எம்பிக்கு. மோடி அப்படி கூட நாங்கள் ஜெயிக்கல. புரியுதா இல்லைங்களா? இப்போ 325 இருந்துச்சு இல்லையா, இப்போ 376 மாற்றி இப்போ ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு. மூடையா வந்து 376 இருக்க ஒரு வருஷத்துக்குள்ள. எம்பி எலெக்ஷன் ஓட்டு போட்டு 1 வருஷம் இருக்குமா? நாங்கள் யாரும் எம்பி ஜெயிக்கலைன்னாலும் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட, எங்கள் நோக்கம் அது இல்லை. எங்களோட நோக்கம் வேறு. புரியுதா இல்லைங்களா? நான் என்ன நோக்கம்னு சொல்கிறேன். 300 இருந்ததை 190 இருந்ததை 325 ஆக்குனாரு. ஒரே வருஷத்துக்குள்ளே 325 376 மாற்றியாச்சு. இனிமேல் நீங்கள் வார போகிறோம் 376 ஜியோ வந்து ஒரு 10 நாள் ஆயிரும். 100 நாள் வரை 125 ஆகுங்க. ஆனால் ஒன்று நீங்கள் எல்லோரும் வந்தாலும் ஒன்று கேட்கணும் ஆஃபீஸருங்கள்ட்ட. இந்த ஆஃபீஸர் காசை கரெக்டான டயத்தில் போடணும் அப்படின்றத தெளிவாக கேளுங்க. 376 ரூபாயில் 1 ரூபாவோட குறைக்க விட்டுறாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 190 ரூபா இருந்தப்போ 325 ரூபா வந்தப்போ இடையில அந்த காசை வந்து 325 ரூபா கூட கம்மியாக கொடுத்துட்டு இந்த காசை வேறு எதுக்கு பயன்படுத்தலாம். என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த கட்டணம் கட்டுனது, இந்த பாலம் கட்டுறது, புரியுதுங்களா? அது அவங்க சின்ன ஒரு ஊரில் உள்ள பஞ்சாயத்தில் வீடு கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கணக்கில் இவங்கள்ட்ட பணம் கொடுக்காது, அந்த கணக்கில் போட்டு அந்த காசை அவங்க எடுத்துட்டாங்க. இதுதான் புரியுமா? இதெல்லாம் படித்தவங்க யாரும் தான் உங்களுக்கு புரியும். 100 நாள் வேலை ஆளுங்களை கட்டடம் கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. விவசாயிங்க யாராச்சும் முக்கியமாக கேட்டாங்கன்னா அவங்க விவசாயிக்கு பயன்படுத்திக்கோங்க. இல்லைன்னா இந்த பாலம் போடுறோம்ல, குறுக்கு பாலம் போடுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. காம்பவுண்டால் கட்டினங்களை குளத்துக்கரையில் கட்ட இதுக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டான். உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க, அதுக்கு 100 நாளை பயன்படுத்தி 100 நாள் வேலைன்னு சொன்னது. இவங்க அந்த திட்டத்தில் அது மாதிரி வேலைகளை நிறையா போட்டு செஞ்சு அந்த கணக்கில் கணிச்சிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு 100 நாள் வேலை குறைஞ்சதுக்கான காரணம். பிஜேபி குறைக்கலாம், மோடி குறைக்கலாம். புரியுதா இல்லைங்களா? மோடி உங்களுக்கு 300 ரூபா குறைக்கணும் அப்படின்னா ஏன் 125 மாத்திர? 190 ரூபா இருந்ததை ஏன் 325 ரூபா மாத்திர? 325 ஏன் கூட மாத்திர? 376 மாத்திர. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு ஒன்று எங்களை சொல்லி அனுப்புவாங்க. பிஜேபிக்காரங்கன்னா அந்த காவி துண்டு போட்டிருப்பாங்க, சாமியார் வேஷம் போட்டாங்க, ரொம்ப வெறி பிடிச்சவங்க, இந்து வெறி பிடிச்சவங்க, மத வெறி பிடிச்சவங்க. ஏன்டா தப்பு பண்ணாடா பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லுவாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. திராவிட நாடு இதில் பிஜேபி உள்ளே வந்துடும். நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் உங்களுக்காக நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஓட்டு போடுறதுனால காரணம் ஒன்றே ஒன்று தான். திருப்பரங்குன்ற மலை இருக்குது தெரியுமா? திருப்பரங்குன்ற மலை 100 வருஷத்தில், அது எத்தனை வருஷத்துக்கு மட்டும் இருந்திருக்கு? 1000 வருஷம், 2000 வருஷம். நம்முடைய முப்பாட்டன் அன்னைக்கு முருகப்பெருமான் இருந்தாரோ அன்னையிலிருந்து நாங்கள் தவம் இருந்து அன்னைக்கு அந்த இடத்துல காட்சி கொடுத்தாரோ. ஆனால் அந்த இடத்துல ஒரு தூணில் எங்களால் விளக்கு ஏற்ற முடியல. புரியுதா இல்லைங்களா? எங்களல்ல, உங்களுடைய உரிமையை பெற்றுக் கொடுக்க எங்களால் முடியல. கோர்ட்டே விளக்கு ஏற்றுன்னு சொல்லுது, ஆனால் ஏற்ற முடியல. ஏன் மேலே மலை விளக்கு ஏற்றுறாங்க தெரியுமா? அன்னைக்கு அந்த காலத்தில் எல்லாம் கிராமப்புறம் லைட்டு கிடையாது, வெளிச்சம் கிடையாது, ஃபோனு கிடையாது. நேரடியாக போய் சொல்லணுங்கிறதுக்காக அன்னைக்கு கார்த்திகை தீபம் 6 மணின்னா நீங்கள் 6 மணிக்கு ஒரு இலக்கை வச்சுட்டாக்க சுற்றுப்பட்டத்தில் இருக்கிற 20-30 கிராமங்கள்லையும் லைட் எரிய பார்த்து எல்லாரும் வீட்டில் ஏற்றுவாங்க. இதுக்கு தான் அப்போ அந்த காலத்தில் பண்ணினது. நம்ம பண்ணலை. பாட்டன் தாத்தா காலத்தில். இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க? சரி, விளக்கு ஏற்றணும்னு சொன்னால் இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரே காரணம் சொல்லிடுவாங்களோ, அப்போ முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு இன்ன வரைக்கும் நம்மளை ஏற்ற விட மாட்டாங்க. கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துன்னு. ஏன்னா மக்களையும் உங்களை மாற்றி வச்சுருக்காங்க.
ஏன்னா நீங்கள் முன்னாடி வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சு பிரம்மபுரத்தில் எழுந்திரிச்சு காலையில் சோளம் தெளிச்சு கோலம் போட்டு அதில் ஒரு பிள்ளையார சாணியை வச்சு பிள்ளையார வச்சு கும்பிட்டியெல்லாம் இல்லையா? இப்பெல்லாம் கும்பிடணுமா என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வந்துட்டாங்க. முருகனை கும்பிட போனால் ஐயோ 2 பிள்ளையார் கும்பிடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்லலை, 2 வருஷமும் ஒரு 100 வருஷம் அப்படி தானே இல்லை? நீங்களே தான் சொல்லிட்டீங்களே பழகிறியில, முருகனை கும்பிடாதே 2 முட்டாட்டிக்காரன். பிள்ளையார கும்பிட போனால் என்ன சொல்லிடுறான்? கல்யாணம் கும்பிடாதுன்றான். அவன் எந்த அளவுக்கு நம்மளை மாத்துறான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெருமாளை கும்பிட ஐயா அது பட்டை போட்டுவார், நாம் பெருமாளை கும்பிட்டியா கடற்கரைக்கான திருப்பதி போனால் கடற்கரை. இதோட நோக்கம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு இறைவன் ஒருவன் தான். நம்ம இயேசுவா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம், கடவுள் ஒருத்தன் தான். ஆனால் அவன்னு ஒருத்தன் இருக்கான்னு பய உணர்வுல நம்ம தப்பு பண்ண மாட்டோம். கடவுள் பயம் இருந்தால் ஃப்ராடு பண்ணுவோமா, சுத்தலாட்டம் பண்ணுவோமா, அடுத்தவன் சொத்தை ஆட்டை போடுவோமா, பட்டா மாற்றுவோமா? இப்படி தானே முடியும். எல்லாரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக ஒருங்கிணைஞ்சு வாழ்ந்தான். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு பக்கத்து ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போச்சுன்னா அத்தாயி கருப்பேன் பிள்ளைக்கு சோறு இருக்கடி குழம்பு என்ன தொட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். புருஷன் கடத்த போனால் பக்கத்து உள்ள சோறு வாங்கி வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். 4 வீடு உட்காந்து சாப்பிட்டோம். நீங்களாம் சாப்பிட்றோமா? இதுதான் கலாச்சாரம். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். புரியுதா இல்லைங்களா? நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பொட்டு வச்சு போக மாட்டேங்குது, பூ வைக்க மாட்டேங்குது. பூ வைக்கிட்டீங்கன்னா சந்தோஷம். நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதோட நோக்கம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு தான் இதோட நோக்கம். ஏன் அப்படின்னா அந்த காலத்துலலாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா, இருக்காரும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நம்மளாம் கூட 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம்னா யாருக்கும் ஆசை ஆசைப்படலாம், போதுன்றதை வச்சுக்கிட்டு மனசு சந்தோஷமாக வாழணும். எதுவுமே வேணாம், அடுத்தவங்க தாட்டை போடல, ஃப்ராடு பண்ணல, அடுத்தவங்க எடுக்கணும், ஃபோன் வரணும், யார் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு 6 மணிக்கெல்லாம் பண்ணிட்டு காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நம்ம யார் வந்தாலும் சோறு போடுவோம், யார் வந்தாலும் பாப்பா சாப்பிடுப்பா, தண்ணி கொடுப்பா, சோறு சாப்பிடுப்பா, தண்ணி குடிக்காயா அப்படின்னு கேட்டுருந்தாங்க. இன்னைக்கு அப்படியே நம்ம மாறினதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாமே அரசியல், ஓட்டு அரசியல், யார் வாக்கு போடுவோம். இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் சகோதரர்களும் கிறிஸ்டினும் கரெக்டாக போய் ஓட்டு போட்டுருவாங்க. ஏன் போட்டுருவாங்கன்னா, நீங்கள் சிறுபான்மை இந்து மக்கள் பெரிய மக்கள் உங்களை வெட்டிடுவான், சுற்றுருவான், பிஜேபி வந்துச்சுன்னா உங்களை அறுத்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் ஓட்டை வாங்கிட்டான். அவனுக்கும் எதுவும் செய்கிற கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. யாரும் பண்ணியிருக்காங்களா? எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் உங்களை என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லி பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வாழ்த்து சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஒரு பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தி கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? புரியுதா இல்லைங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சொல்லிட்டா அங்கே ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏமாறி யார் சொன்னாலும் போட்டுருவீங்க. உங்களுக்கு தேவை வெறும் 300 ரூபா தான். 300 ரூபா உங்களுக்கு போதும், உங்களுக்கு ரொம்பலாம் தேவையில்லை. உங்களை கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், 5 வருஷத்துக்கு 300 ரூபா கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். உண்மைதாம்மா, 300 ரூபா போட்டு கான்ட்ராக்ட். அடுத்து மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டு 4000 ரூபா உங்கள்கிட்ட பிடிக்கலாம். புருஷங்காரனை குடிக்க வச்சு 4000 ரூபா பிடிக்கணும். உங்களுக்கு கொடுக்குறது 1000 ரூபா, உங்கள்கிட்ட வாங்குறது 4000 ரூபா வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபா காசு கொடுத்தோன்னே மச்சான் ஓட்டு போடியா, 1000 ரூபா கொடுத்துட்டா நீ அங்கே போடுறான். அவன் 1000 ரூபா கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 1000 வாங்கிட்டு அவன் குடிச்சிட்டு போயிடலாம். இது எதுக்கு சொல்ல வரணுமோ, நீங்கள் போடுங்க. உங்களுக்கு பிஜேபி ஓட்டு போடணும்னு உங்களை கேட்கல, நீங்கள் திருந்துங்க, புரிஞ்சுக்கங்க. புரியுதா இல்லைங்களா? நீங்கள் நினைக்கலாம் பிஜேபி இங்கே இல்லைன்னு. 36 மாநிலம் இருக்குது இந்தியாவில். 30 இடத்துல பிஜேபி தான் ஆளுது, மோடி தான் ஆள்றாரு. மோடிக்கு புள்ள குட்டி அக்கா தங்கச்சி எல்லாம் யாரும் பார்க்க மாட்டார், எதுவும் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற யோகி ஆதித்யநாத் எல்லாம் சாமியார், எல்லாம் யாருக்கும் பொட்டுலாம் புண்ணுலாம் யாரும் இருக்கோமா? நாங்கள் என்ன யாரும் இங்கே வெட்டுறோமா குத்துறோமோ? ஏன்னா நம்முடைய கலாச்சாரத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம். இந்த உலகத்தை கட்டி ஆண்ட இனம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 300 ரூபாய்க்கு கொண்டாந்து மாற்றி வச்சுட்டாங்க. போதுன்ற வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்த குடும்பம் கலாச்சாரம் மாறிடுச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நம்ம தாத்தெல்லாம் இருந்தான் தெரியுமா? தாத்தன் 100 வருஷம் வாழ்ந்தான். ஏன் வாழ்ந்தான்னு தெரியுமா? அவன் சாப்பிட்டது கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை இது மாதிரி தான் சாப்பிட்டு 100 வருஷம் வாழ்ந்தான். அந்த 100 வருஷம் வாழ்ந்தவனை இவன் கலாச்சாரன்றதுல என்ன பண்ணான்? ஓட்டு அரசியலுக்காக என்ன பண்ணான் அப்படின்னா, தாழ்வு மனப்படும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் சொல்றதுக்காக நெல்லு சோறு சாப்பிட்டா நான் பணக்காரன், நான் தான் பண்ணையாரு. நான் இட்லி சோறு வடை சாப்பிட்டாலும் நான் தான் பணக்காரன் அப்படின்னு ஒரு ஒன்றாந்து புகுத்தி, இட்லி சோறு பணக்கார, இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டான் பார்த்தீங்களா? அவன் பெற்று போட்டான் பாருங்க புள்ள.
அவன் எத்தனை வயசுக்கு வந்துட்டான் தெரியுமா? 60 வயசுக்கு வந்துட்டான். தாத்தன் 100 வருஷம், அவன்கிட்டேருந்து இட்லி தோசை நெல் சோறு சாப்பிட்டவன் 80 வயசுக்கு வந்துட்டான். 80 வயசுக்காரன் அவன் பிள்ளைய போட்டான் பாருங்க. அவன் இந்த பீஸா, பர்கரு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா பணக்காரன். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நம்மளாம் கோடீஸ்வரையா அப்படின்னு சொல்லி 2 நிமிஷத்தில் நாங்களாம் சமைச்சு சாப்பாடு கொடுத்துறோம் என் பிள்ளைக்கு. எதை? நூடுல்ஸை ஒரு தண்ணியை ஊற்றி இதில் குழப்பி அப்படியே கொடுத்து இப்படி கொடுத்துச்சுன்னா என்னாச்சு? என் பிள்ளைக்கு 2 நிமிஷத்தில் கொடுத்துருவையா. என் பிள்ளை பணக்கார விட்டு பிள்ளை ஸ்கூல் போனிச்சுன்னா நான் கொடுத்துருவேன். ஒய்யால கூழையும் கம்பஞ்சனையும் குடிச்சிட்டு படித்த பிள்ளைலாம் இன்றைக்கி 100 வயசு இருக்க 80 வயசு நல்லா வாழுது. புரியுதா இல்லைங்களா? 80 வயசு வந்த பிள்ளை 60 வயசுக்கு வந்துச்சா? இப்போ என் வயசுக்காரன் 60 வயசா? 60 65 எல்லாம் புட்டுட்டு போயிடறாங்களா? செத்துறாங்களா? 60 வயசு உண்மையாக பொய்யா? இப்போ ஆயுட்காலம் 100 60 ஆனிச்சு. 60 எவ்வளோ ஆச்சு? 80 60 ஆனிச்சு. 100 60 ஆனிச்சு. 60 குறைஞ்சிச்சா? இப்போ இந்த 60ல் உள்ளவன் ஏன்னா இப்போ என் பிள்ளையே இருக்குன்னு வச்சுங்க. என் பிள்ளை என்ன சாப்பிடுது தெரியுமா? என்ன சாப்பிடுது தெரியுமா? இது சாப்பிட்றது ஏதோ ஒரு மிட்டாய் சாப்பிடுது, பலூன் மாதிரி இருக்குது, வெள்ளை வெள்ளையாக சாப்பிடுது, கெமிக்கலாக குடிக்குது, சாப்பிட மாட்டேங்குது. ஒரு நேரம் தான் சாப்பிடுது. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டனால 2 நேரம் சாப்பிட்றது இல்லை பிள்ளைய. புரியுதுங்களா? அப்போ அந்த பிள்ளை எவ்வளோ நாள் வாழும்? ஒரு 40 வயசு 40 வயசு இருக்குமா? நான் எதுவும் பொய் சொல்கிறேன்னா? 100 60 100 80 ஆனிச்சு, 80 60 ஆனிச்சு. இப்போ 60 வயசு பிள்ளைக்காரன் பெற்று போட்டான்னா எவ்வளோ நாள் வாழும்? 40 வயசு. சரி, அந்த 40 வயசு பிள்ளைக்கு இன்னைக்கு 100 வயசு தாத்தம்பிள்ளை போட்டால் இன்றைக்கி நமக்குள்ள கலாச்சாரம் மாறுது. முடிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, கூழோ கம்போ திரும்ப வச்சு கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு கிடைக்கிற எல்லாமே சாப்பிட்றது எல்லாமே விஷம். இப்போ மாடு நம்ம மாடு ஓட்டுறோம்ல, சாணி போட்டுச்சுல, சாணியில் வண்டு இருந்துச்சு தெரியுமா? இப்போ வண்டு இருக்கா? இருக்கு சார், ஒரு 2 நாள் இருக்குது. இல்லைம்மா, ஒரு சாணியில் வண்டு இருக்கா? இல்லைம்மா, போட்ட உடனே சாப்பிட்டு உருண்டையாக உருட்டிட்டு போவாங்க. செத்து போச்சு. காரணம் என்னன்னா, ரவுண்ட் அப் புல்லை சாப்பிட்டுட்டு அதுவே புண்டு அந்த பூண்டே செத்து போச்சு. அப்போ அதை பால் குடிக்கிற நம்ம எப்படி வாழ்வோம்? நம்ம எப்படி வாழ்வோம்? அந்த நம்ம சாப்பிட்ற பாலில் இருக்கு, பால்ல இருந்தே விஷம். புரியுதுங்களா? அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் கூழ், கம்பங்கூழ், கேழ்வரகு ஏதாச்சும் இருக்கிறத கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இனிமே கொடுத்து ஏன் காரணம் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிள்ளையில 40 வயசு போயிடாமல் ஒரு 50 60 வயசாவது வாழட்டும். நீங்களும் நீங்கள் கொண்டுட்டீங்கன்னா ஒரு 80 வயசு வாழட்டும். ஒன்றும் இல்லை, நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அப்பையே உனக்கு எத்தனை பிள்ளை? உங்கள் செட்டு 4 பிள்ளை 5 பிள்ளை பற்றிக்கலா? யாரும் தப்பாக எடுத்துக்காதேம்மா. நான் 5 பிள்ளை 6 பிள்ளை பற்றிக்கிச்சோலா? 2 பிள்ளை தான் பற்றிக்கிட்டு. 2 பிள்ளையும் சிசேரியன். முது வலிக்குதா? சரி, இப்போ 2 பிள்ளை பத்துக்கிறே முது வலிக்குது. இன்னும் 10-15 வருஷம் ஆச்சு அப்படின்னா அதோட 2 குழந்தை பத்துச்சு இல்லையா? சிசேரியன் பிள்ளை அது பெற்று போறப்பல, ஐயோ அம்மா முது வலிச்சிச்சு, வேணாப்பா நம்ம ஒரு பிள்ளை மட்டும் பெற்று தாங்க முடியாது அப்படின்னு ஒரு பிள்ளை பெற்றுக்குச்சின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குறைஞ்சி போயிடுவோமா? மக்கள் தொகையில குறைஞ்சிருவோமா? ஒரு பிள்ளை ஆயிடுச்சா? அந்த ஒரு பிள்ளையும் பெற்று போடுறதுல அவங்க அதோட பிள்ளை இருக்கு பாரு. ஐயோ எங்கள் அம்மா ஒரு பிள்ளை பெற்றதுக்கே எனக்கு முதுவெல்லாம் வலிச்சிச்சு, எங்கள் சோறாக்க முடியல, உட்கார முடியல, ஏந்திரிச்சு மருந்து கொல்லையே வேணான்ட்டு போயிடுச்சுன்னா உங்கள் சந்ததி உங்கள் சமுதாயம் இருக்குமா? இருக்காது. இந்து மக்கள் இருக்கிறது எந்த நாட்டில்? இந்த உலக